ஹாய் நல்ல கண்ணாடி வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பேராகிளைடிங். எல்லாருக்குமே வானத்தில் பறக்கணுன்ற ஆசை நிறையவே இருக்கும். ஸோ அதற்கான வாய்ப்புகள் என்ன, நம்ம சவுத் இந்தியாவில் பேராகிளைடிங் ஆக்டிவிட்டீஸ் எங்கே பண்ணுறாங்க, எவ்வளோ காசு பண்ணுறாங்க, அதுக்கான தேவையான வழிமுறைகள் என்ன, எங்கே போகணும், எப்படி போகணும், எங்கே தங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பேராகிளைடிங் அப்படின்ற அட்வென்ச்சர் ஸ்போர்ட் ரொம்பவுமே புகழ்பெற்றது. நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸில் போயிருந்தாலும் இந்த பேராகிளைடிங்கில் போய் வானத்தில் பறந்து கீழே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பறவை மாதிரி பார்க்கணுன்ற ஆசை ரொம்ப நாளாகவே எனக்குள்ளே இருந்துட்டு இருந்தது. செப்டம்பர் மாதம் நானும் நண்பர் வில்லேஜ் டேட்டாபேஸ் ரகுவும் வேகமானுக்காக பேராகிளைடிங்கை தேடி போயிருந்தோம். கரெக்டாக நாங்கள் போகிறப்ப தான் முதல் நாள் பேராகிளைடிங் திரும்பியும் அந்த சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பார்க்குள்ளே போனோன்னே நிறைய பேர் ஆயத்தமாயிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு விவரம் தெரியல. அப்போ தான் அது தொடங்கியிருந்ததுனால 1-2 பேர் மட்டும் கொஞ்சமாக வந்து அந்த பேராகிளைடிங்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அந்த பள்ளத்தாக்கில் இருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த பேராகிளைடிங் அந்த விஷயம் வந்தோடனே நம்ம பறக்க ஆரம்பிப்போம். நான், நண்பர் ரகு, இன்னும் கொஞ்சம் நண்பர்கள்லாம் அந்த பள்ளத்தாக்கு ஓரமாக போய் பார்த்தோம். கீழே பார்த்தா 4000 அடி பள்ளம். அந்த பள்ளத்தில் இருந்தால் நம்ம தாவி அப்படியே பறக்க போகிறோம். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய பயம். ஆனால் போகணுன்ட்டு ஆசை ஒரு புறம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஒருத்தர் 2 பேரா 3 பேரா 4 பேரா அந்த பேராகிளைடிங் போக ஆரம்பித்தாங்க. அவங்கள பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே பயம் எடுத்துகிட்டே இருக்குது. ஆனால் எப்படியாவது போயிடணுன்ட்டு ஆசை, ஒரு தயக்கம். போகலாமா வேணாமா இப்படியே 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. கடைசியாக மனசை திடப்படுத்திட்டு போகலாம் அப்படின்ட்டு முடிவு செய்யும் பொழுது காற்று சரியில்லை அப்படின்றதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திரும்பியும் நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் நாங்கள் போன அனுபவத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, பேராகிளைடிங்காக காசு பண்ணக்கூடிய சார்ஜஸ் 3800 rupees, அதாவது 3800 ரூபா. கூடுதலாக 700 ரூபா கொடுத்தோம்னா அவங்களே கோப்ரோ கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம கையில் கட்டி விட்டுருவாங்க. அந்த வீடியோஸ்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை நீங்களே கோப்ரோவோ 360 இன்ஸ்டா கேமராவோ கொண்டு போகிறீங்கன்னா அதுவுமே எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த சீனிக் பியூட்டியை கேப்சர் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஓன் ரிஸ்க். பட் 700 rupees பே பண்ணி நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய கோப்ரோலேயே நல்லா கட்டி விட்டுருவாங்க. நம்ம போய் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொன்று ஃபஸ்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வாங்கிடுவாங்க. ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க, வீசிங் பேஷண்ட்ஸு, ஒபீஸ் பேஷண்ட்ஸு, இல்லை ஹைட்டை பார்த்து பயம் இருக்கவங்க, இவங்கெல்லாம் அதில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை பார்க்கும்போதே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்க தான் செஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிவிட்டு எல்லாம் அந்த ப்ரொடெக்டிவ் கியர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம கூட ஒருத்தர் வருவார். நம்ம தனியாக போக போகிறது கிடையாது. நம்ம கூட ரொம்ப வருட அனுபவம் உள்ளவர் நம்மளை கூட வந்து அந்த பேராகிளைடிங்கில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நண்பர் வில்லேஜ் டேட்டாபேஸ் ரகு போனார். நல்ல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நல்லா பரபரன்னு பறந்தார். ரொம்ப அற்புதமான அனுபவத்தை வந்து அவர் வீடியோவும் கேட்ச் பண்ணோம். கீழே வந்து அவருடைய அனுபவத்தை சொன்னார். அடுத்த 2 நாள் கழிச்சு நான் போக போகிறேன். இப்போ நீங்கள் மேலே போக போகிறீங்க இல்லையா, உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் போனதை பார்த்தோன்னா ஏற்கனவே கம்மியாக இருந்த பயம் திரும்பி ரொம்ப அதிகரிச்சிச்சு. ஏன்னா நார்மலாக சும்மா கீழே மட்டும் போயிட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டிக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்தீங்க. அதில் ஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வர பேரஷூட் பெல்ட் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொட்டேட் பண்ண இங்கே கீழே இருந்து பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. பட் அங்கே போனால் தான் நம்ம அந்த ஃபீலை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. ப்ரொடெக்டிவ் கியர்ஸ்லாம் போட்டாச்சு. என்னுடைய ஹார்ட் பீட் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 120 இருந்திருக்கும். அந்தளவுக்கு ஒரு டாக்கிகார்டியாவாக ஹார்ட் பீட் இருந்தது. நாடி பிடிச்சி பார்த்தா அப்படி ஒரு பதற்றம் எனக்குள்ளேயே. அது எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி போயிடணும் அப்படின்ட்டு ரெடி ஆயாச்சு. இன்னும் அது எப்படின்னா கொஞ்சம் தூரம் ஓடி போய் அந்த பள்ளத்தாக்கில் ஜம்ப் பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து ஜம்ப் பண்ணோன்னே அந்த பேராகிளைடிங் அந்த கியர்ஸ் கரெக்டாக அந்த விரிஞ்சு நம்மளை அப்படியே அந்த காற்றுக்கேற்ப கொண்டு போயிடும். ஓடுறதுக்கு தயாராகியாச்சு. ரெடியான நிலைமை. ஓடுறா செவ்வாலன்ட்டு 2 பேரும் ஓடுறோம். ஓடி போய் ஒரே ஜம்ப். வீடியோவில் பார்க்கும்போது தெரியாது. ஆனால் முகத்தில் எனக்குள்ளே எவ்வளோ பயம் இருந்ததுன்ட்டு அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஜம்ப் பண்ணும்போது ரொம்பவே பயமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிச்சுன்னு ஒரு ஃபீல் வந்தது பாருங்கள். இது மாதிரியான ஒரு பிளிஸ்ஃபுல் டைம் கிடைக்காது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மேலே இருந்து 4000 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆறுகள், மலைகள், நிறைய சிற்றோடைகள், பறவைகளினுடைய ஓசை, இந்த ரேப்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய பறவைகள், கழுகு மாதிரியான பறவைகள், இரையாடி பறவைகள்னு சொல்லுவாங்க. அந்த பறவைகள்லாம் நம்ம பக்கத்துலேயே பறந்துட்டு இருக்கு. நிறைய வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். பக்கத்துலேயே வர மாதிரி கேப்சர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கேப்சர் பண்ண முடியல. பட் நிறைய பறவைகள் அங்கே போகிறத பார்க்க முடிஞ்சிச்சு. மேலே இருந்து கீழே குனிஞ்சு பார்த்தோன்னு வைங்களேன், அப்படி ஒரு அழகு. மேகத்திட்டுகள்லாம் நம்ம பொதுவாக குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்துருப்போம். ரொம்ப 10,000 அடிக்கு அடியில் அந்த மேகத்திட்டுகள் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கும். இந்த மேகத்துக்குள்ளே நுழைஞ்சு போகிறோம். காற்றுக்கு ஏற்ப அது அப்படியே நம்ம இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. நம்ம எப்படி காரில் ஸ்டேரிங் ஓட்டுறோமோ அந்த மாதிரி அந்த பேராகிளைடிங் எக்யூப்மெண்ட்டோடைய ஸ்டேரிங் மாதிரி ஒரு கயிறு மாதிரி 2 பக்கம் வச்சுருப்பாங்க. அதை வச்சு ஓட்டுவாங்க. நம்ம நல்லா அதை என்ஜாய் பண்ணி போகிறோம், பயப்படல அப்படின்னா இன்னும் ஹைட்டாக கூட கூப்பிட்டு போவாங்க. அது நம்மளுடைய இதை பொறுத்தது. இன்னொன்று அதில் ஸ்டண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு இந்த எப்படி பைக்கில் ரைடெலாம் போகிற மாதிரி இந்த பேராகிளைடிங்கும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ டைமிங் வந்து 15 to 20 minutes. பயப்படுறோம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அச்சப்படுற ஃபீலிங் இருந்ததுன்னா சீக்கிரமாக கூப்பிட்டு வந்துடுவாங்க. இல்லை நான் என்ஜாய் பண்ணுறேன்னு நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா எவ்வளோ தூரம் போக முடியுதோ போவாங்க. நீங்கள் அந்த இன்ஸ்டா 360 கேமராவோ
கோப்ரோ கேமராவோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீல் எல்லாத்தையுமே நீங்கள் உணர முடியும். மேலே போய் நீங்கள் அந்த உற்சாகத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள், பாடக்கூடிய பாடல்கள், எல்லா விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பயப்படாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஹைட்டை பார்த்து பயம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய அட்வென்ச்சர் ஸ்போர்ட் என்னென்னா இந்த பேராகிளைடிங். முடிச்சதுக்கப்புறம் லேண்டிங் இப்படி தான் இருக்கும். கூட ஒரு ஆள் வந்து பொறுமையாக பிடிச்சி நிறுத்துவாங்க. ஏன்னா நம்ம நீ போய் கீழே மோதி ஜெர்க்காயிரை கொண்டு வந்துருக்காங்க, சில டிப்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதைப்படி நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம்னு அர்த்தம். எப்படி உண்மையாலுமே போறப்ப பயமா தான் இருந்தது. ஆனா மேல ஒரு செகண்ட் கூட போனதுக்கப்புறம் அந்த பயம் போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு அற்புதமான வியூ, அந்த ப்ரொடெக்ஷன் நல்லா இருந்ததா எனக்கு ஃபீல் பண்ணேன். ஸோ நாள் ரொம்ப சூப்பராக இருந்தது. நேற்று கூட எங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கை கிளியராக இருந்தனால அந்த வேற மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக அந்த பில்லோயிங் க்ளவுட்ஸ்னு சொல்லுவாங்க, கரு மேகங்கள். அதுவும் மேலே அந்த ஃபாக்கிட்டே கூட்டு போனாங்க, மேகன்னு சொல்லலாம். அந்த நேராக நம்ம முகத்தில் அடிக்கும் போது அப்படி ஒரு ஃபீலு, நம்ம இயற்கை காற்று வந்து நம்ம வீசினா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு அழகான ஒரு ஃபீல். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய ஒரு விதம். மேலே இருந்து ஒரு பறவை மாதிரி ஃபுல்லாக கீழே பார்க்குறோம். நம்ம எல்லாமே பசும் குன்றுகள், மேகம், ஒரு பக்கம் லேக்லாம் நிறையா பார்க்க முடியும். நிறைய ஃபால்ஸ் போனது, அருவி வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக எல்லாருமே அனுபவிங்க, பயம் கொஞ்சம் கூட கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி போகிறதெல்லாம் கொஞ்சம் பயம்தான். பட் இந்த கடந்த 2 வருஷமாக இவர் கூட சேர்ந்து தான் நிறைய இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிலாம் போயிருக்கு. அதில் பேராகிளைடிங்கிறது அல்டிமேட்டுன்னு சொல்லலாம். இதில் போயிட்டா நீங்கள் எந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி வேணால் இனிமேட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே சூப்பர் 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 எக்ஸ்பீரியன்ஸ். என் கூட வந்த பைலட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம். நல்ல நிறைய இடங்கள் காட்டினார், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார் பொறுமையாக. ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். சார் சொன்ன மாதிரி தான் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருந்து பார்க்குற வியூவே வந்து வேற. ஆனால் மேலே போயிட்டோம்னா மேலே இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த இடம் இவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மேடு, பள்ளமேடு அப்படி தான் இருக்குதுன்னு நம்மளுக்கு தோணுது. மேலே இருந்து பார்க்கும்போது தான் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மலைக்குன்று மாதிரி அங்கங்கே ரொம்ப பசுமையாக, ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. அங்கங்கே டீ எஸ்டேட் நடுவில் அந்த டேம் எல்லாம் கூட இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையாலுமே லைஃப் டைமில் ஒரு முறையாச்சும் வர வேண்டிய, நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் இது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இல்லை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? கண்டிப்பாக அதான் போக முடியாது, ரொம்ப பயமாக தான் இருந்தது. பட் அதில் ஏறணுன்னா எப்படினாலும் ஏரியாச்சு போய் தான் ஆகணும். ஒரு 2-3 ஸ்டெப் போய் அந்த டேக் ஆஃப் ஆன உடனே எனக்கு பயம் போயிடுச்சு. உண்மையாக நான் என்ன நினச்சேன்னா சும்மா கொஞ்சம் மேலே பறக்க வரைக்கும் பயம் இருக்குன்னு நினச்சேன். சுத்தமாக பயம் இல்லை. ஆக்சுவலாக இன்னும் போயிட்டு இருக்கலாம்னு நினச்சேன். அவர் கேட்டார். பட் எனக்கு அந்த 360 வந்து ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப கை வலிச்சுது. அதனால தான் நானே இறக்கிட சொல்லிட்டேன். இல்லைனா அவர் அந்த பக்கம் ரவுண்டு போகலாமான்னு கேட்டார். இன்னும் போக ஆசை தான், பட் ரொம்ப கை பெயினாக இருந்தது அந்த கேமரா வச்சிருக்கிறது. மற்றபடி திரும்பி வாழ்க்கையில் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு திரும்பி வந்தேன்னா நிச்சயமாக போவேன், பயப்படாமல் போவேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் பயன்படுத்திட்டா நமக்கு லைஃப்பில் ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கிடைக்காத புது அனுபவங்கள் தான் வாழ்க்கையை அழகாக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பேராகிளைடிங் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வர்த்தான ஒரு விஷயம் தான். நிச்சயமாக போகும். ஸோ வீடியோக்காகலாம் சொல்லலை, உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் கூட கொஞ்சம் மேலே போகும்போது கொஞ்சம் ஒரு விதமான இன்னும் எனக்கு அந்த ஆனால் கை நடுக்கம் போல, அது வேணால் உண்மைதான். மேலே போக போக அந்த பயம் போயிடுச்சு. அந்த பக்கம் அப்படியே ரவுண்ட் அடிச்சு வரும்போது கரெக்டாக மிஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே உதறல. சொன்ன மாதிரி லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம், இது உண்மையாலுமே வந்து திரும்பவும் போகுமான்றது வேற. ஆனால் நேற்று நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சு, இல்லை பண்ண முடியாமல் போயிடுச்சு. இல்லை அது ஏன் அப்படின்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆமாம், இப்போ அவங்களுக்குலாம் என்ன பண்ணாரு, அப்படி கூட்டிகிட்டு போய் வந்துட்டார் இல்லை. ஆனால் நம்மளுக்கு அப்படி போயிட்டு இந்த பக்கம் வந்து இப்படி வந்து கீழெல்லாம் அப்படியே இறக்கி மேலே ஏற்றும் போது அது சூப்பராக இருந்தது, வேற லெவல். ஸோ சவுத் சைடில் வேகமானில் இருக்குது, இன்னும் நார்த் சைடில் நிறைய இடங்கள் இருக்குது, ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ நம்ம பக்கத்தில் எங்கே இருக்குன்னா அந்த வேகமானில் தான் இருக்குது. வேகமான் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கும்ளியிலேருந்து கிட்டத்தட்ட 2 hours ஆகும். ரொம்ப அற்புதமான ஒரு ஏரியா, அதிகம் பொல்யூட் ஆகாத ஒரு ஏரியா எதுனா அது வேகமான் தான். அங்கே போயிருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸு, பைன் ஃபாரஸ்ட்டு, ரொம்ப அமைதியான ஒரு இடம். நிறைய கச்சன்னு கூட்டம் இல்லாமல் ஒரு 2 நாள் 3 நாள் அமைதியாக தங்கிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போகலாம். அதில் ஒரு அரை நாள் இந்த பேராகிளைடிங் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உற்சாகமான புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.